ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே கிச்சன். இன்னைக்கு நாம முந்திரி கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, வெளியில எல்லாமே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க. ஆனால் உள்ள சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு நான் சிறுபயிறு பருப்பு ஒரு 3 கப் இருக்கும், நார்மல் சைஸ் கப்புக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா தேங்காய் ரொம்ப பொடியாக திருகி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல சிறுபயிறு பருப்பை வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் சிறுபயிறு பருப்பை மொத்தமாக போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். நல்ல கோல்டன் கலர் வரணும், அந்த அளவு வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸு கோல்டன் கலர் ஃபுல்லாக வர மாதிரி வறுக்கணும். அடி பிடிக்காம கரியாமல் வறுத்து எடுக்கணும், அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். பாருங்க, இப்போ எல்லாமே கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் இதை இறக்கிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை வறுத்து எடுத்துடலாம். இதுவுமே ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் போட்டு ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. இது இன்னமும் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அதெல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ கரெக்டாக இன்னொரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே அழகாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அப்புறமா அதே நம்ம தேங்காய் வறுத்த அதே கடாயில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை அதில் போட்டுடலாம். நல்லா பாகு வரணும். ஸோ சர்க்கரை நல்லா பாகு வர்றது வரைக்கும் காய்ச்சி எடுத்துடலாம். பாருங்க, சர்க்கரையும் நம்ம சூப்பராக பாகு காய்ச்சாச்சு. இந்த அளவு பதம் வந்தால் போதும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு கொஞ்சமாக ஆறணும், அது வரைக்கும் அப்படியே ஆற விட்டுடலாம். சர்க்கரை பாகு ஆறுற டைமில் நம்ம வறுத்து வச்சிருந்த சிறுபயிறு பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, நல்ல மாவு மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்க மாவை அப்படியே இதில் தட்டிடலாம் வேற பாத்திரத்தில். இப்போ இதே ஜாரில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்க, ஏலக்காயும் பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதையும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சிறுபயிறு மாவு கூட நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காயை ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை பாகை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம்.
நல்லா சூடு ஆறக்கூடாது. சர்க்கரை பாகு இளஞ்சூட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக பக்குவமாக இருக்கும். பாருங்க, மாவும் சர்க்கரை பாகும் எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ற மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நல்ல சூடு ஆறதுக்கு முன்ன சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையுமே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். நல்லா இறுக்கமாக பிடிச்சி உருட்டி எடுக்கணும். பாருங்க, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இனி இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் இது வந்து உள்ளே நல்ல கட்டியாக முருவி வரும். ஸோ 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவு கட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உருண்டை எல்லாமே நல்லா கட்டியாக உருண்டுருச்சு. இப்படி நல்லா நம்ம உதிர்த்து பார்த்தோன்னா உதிரக்கூடாது, அந்த அளவு இருக்குது. நல்லா கட்டி ஆயிடுச்சு. அப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆயிரட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டை எல்லாமே மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போது ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம் இன்னொரு சைடு வேகிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக 2 சைடுமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.